ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை இந்த ஆராதனை நேரத்தில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல இந்த நாளிலும் நீங்கள் எல்லோரும் தேவ பிரசன்னத்தில் மகிழ்ந்திருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையை நிரப்பும், ஆசீர்வதிக்கும். நீங்கள் தேவனுடைய வல்லமையினால் இந்த நாளிலே நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். துதியுங்கள் நம் தேவனை. எவ்வளவு துதிக்கிறீர்களோ அவ்வளவு உங்கள் சரீரத்தில், ஆவியிலே, ஆத்மாவிலே ஒரு தேவ பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வேதம் அப்படி சொல்லுகிறது. எனவே இன்றைக்கும் நாம் கர்த்தரை பாடி துதிப்போம். உன்னதமான அந்த பலத்தினால் நிரப்பப்படும்படி தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபனை போற்றி என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Thank you Lord, glory to Jesus. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபனை போற்றி. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபனை போற்றி. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபனை போற்றி. மகிமை மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை அழைத்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்தார். அதற்காகவே தம்முடைய வல்லமை அவர் வெளிப்பட பண்ணினார். அவர் அற்புதங்களை செய்கிறவர். சேர்ந்து பாடி துதிப்போம். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம், சேர்ந்து சொல். துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபனை போற்றி. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம், அல்லேலூயா பாடி. கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க அவர் ஆத்திரமாய் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. சிங்கத்தின் மேல் நடப்பேன், சர்ப்பங்களை மிதித்திடுவேன். விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பாடுவோம். கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபனை போற்றி. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபனை போற்றி. மகிமை மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. உன் பாதம்
கல்லில் இடராமல் நம்முடைய தூதர்கள் கரங்களில் ஏந்து கொண்டு போவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாமல் ஒவ்வொரு நாள் காத்திடுவார். ஆமென். ஹல்லேலூயா. பாதம் கல்லில் என்றும் ஈடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் ஈடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு போதும் வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு போதும் வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. சேர்ந்து சொல்லுவோம். மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை. ஓ மகிமை தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை. சொல்லுவோம். தேவ தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அவர் ஒருவே துதிகளுக்கு பாத்திரர். ஆமென். துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் இந்த அடைக்கலமாமே ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் இந்த அடைக்கலமாமே. சொல்லுங்க பார்க்கலாம். ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வவல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வவல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி ஓஹோ மகிழ்வோம். பாடுங்கள், துதியுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். எங்கே 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ அவள் நடுவிலே அவர் வந்து வாசம் பண்ணுவார். என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆயும் தகப்பனே வாலிப பிள்ளைகளே சிறு பிள்ளைகளே கர்த்தரை ஆராதிக்கிற உங்கள் நடுவில் தேவன் எழுந்தருளி நம்முடைய மகிமையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை ஓஹோ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஆராதனை நேரத்திலே மகிமை உண்டாவதாக. சகல கனத்திற்கும் மகிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறபடினால் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், உதவி வரும் கண்மலை என் கண்கள் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறபடி வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கையை பார்த்து கொண்டிருப்பது போல என் கண்கள் ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்ல போறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்திலையும் உதவி வரும் கண்மலை ஆகிய உம்மையே நோக்கி என் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை
காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி அவர் எந்த கண்மலை, கமான், வானமும் வையமும் நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். வேதம் சொல்லுகிறது, அவர் என் வலப்பக்கத்தில் நிழலாய் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஓ, பகலிலும் இரவிலும் அவர் என்னை பாதுகாக்கிறார். நம்பிக்கையோடு கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். இன்னொரு முறை சொல்லுவோமா? கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை, ஒரு நிழல் உங்களை விட்டு எப்படி விலகாது இருக்கிறதோ அப்படியே கர்த்தர் விலகாமல் உங்களை பாதுகாப்பார். பகலானாலும் சரி இரவானாலும் சரி பாதுகாப்பார். கலங்காத தேவ பிள்ளைகளை பாதுகாக்கி உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையம் படைத்தவர் நான் பார்க்கின்றேன். சொல்லுங்க பார்க்கலாம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவர் நான் பார்க்கின்றேன். எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காப்பார். என் ஆத்துமாவை அவர் பாதாளத்தில் விட மாட்டார் என்று தாவீது சொல்லுகிறது போல, இந்த ஆராதனை நேரத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மீது இறங்கி உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிற எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி பாதுகாக்க போகிறது. கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். சொல்லுங்க, கர்த்தர் எல்லா விசுவாசத்தோடு அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம். இன்னொரு முறை சொல்ல போறோம். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும், வாதையின் கூடாரத்தை அணுகாது, தீங்கு எனக்கு வராது. எஸ், விசுவாசத்தோடு இப்போது இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவன் முற்றுப்புள்ளி வைப்பார். என் ஆத்துமாவை காக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். Come on, அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். எங்கள் கண்மலை ஆடவரே, உம்மையே நோக்கி எங்கள் கண்கள் காத்திருக்கிறது அற்புதங்களை பெற்றுக் கொள்ளும்படி. ஆராதனை நேரத்திலேயே ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் உடைய பிரசன்னத்திலிருந்து தேவ கிருபை இறங்கி வருவதாக. நீ போகும் பொழுதும் நீ திரும்பும் பொழுதும் கர்த்தருடைய கண்கள் உன்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. பயப்படாதே மகனே, மகளே. போகும்போதும் காக்கிறவர், நீ திரும்பும் பொழுதும் காப்பார். இப்பொழுதும் எப்பொழுதும் என்னாலும் உன்னை காப்பார். ஆமென். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வளரவா ஓ சந்தர வளரா பார்க்கிறோம். எங்கள் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும்படி. ஹல்லேலூயா. ஐயம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், கால்கள் தள்ளாட தேவன் விட மாட்டார். ஆமே. வேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். சேர்ந்து சொல்லுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி நபலசந்தரவா. வானமும் வையமும் படைத்தவரே, உம்மையே நாம் நோக்கி பார்க்கிறோம். உதவி வரும் துதிக்கிறோம், மகிமைப்படுத்தும். வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆராதனை நேரத்தில்
முழு இருதயத்தோடு சொல்ல முடியும், என் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு நிச்சயமாய், என் அன்பு சகோதரனே சகோதரி, நிச்சயமாய் தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறபடினால் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு உதவி உண்டு, ஒரு விடுதலை உண்டு, ஒரு அற்புதம் உண்டு. கரங்களை தட்டி இப்போது பெற்றுக்கொள்ளுங்க. Thank you Holy Spirit of God. Hallelujah, hallelujah, hallelujah. தாவீது சொல்லுகிறான், என் பலத்தினால் அல்ல ஆண்டவரே, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, ஆனால் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள நிச்சயமாய் பாய்வேன் என்று சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறபடி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும். எனவே நிச்சயமா இன்றைக்கு தேவ பலன் உங்கள் மீது இறங்க 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 நீங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ள போகிறீர்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று சொல்லி. ஆமென். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்தி. வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா சொல்லுங்க அவரை பார்த்து. ஓ ஐயா ஸ்தோத்திரம், ஆமென். இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், அவரின் விளக்கை ஏற்றுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இருள் சூழ்ந்தது போல இருக்கிறதா? பயப்படாதீர்கள். தேவ பிரசன்னம் உங்களை இந்த நாளிலும் எரிய செய்து ஆசீர்வதிக்க போகிறது. கமான், கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி எனது விளக்கு எரிய செய்தீர், எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். இருள் இல்லை, பயப்படாதீர்கள். இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஏசையா ஏசு ராஜா. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். மான்களைப் போல ஓடச் செய்தீர், மான்களைப் போல ஓடச் செய்தீர், உயர அமரச் செய்தீர், உயர அமரச் செய்தீர், உயர அமரச் செய்தீர், உயர அமரச் செய்தீர். ஐயா ஐயா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். துதிக்க துதிக்க வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவார். ஸ்தோத்திரம். இன்னொரு முறை ஐயா ஸ்தோத்திரம். ஐயா ஓ சந்தரபலரபா இசையா. ஆமென் ஆமென். ஐயா ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை பலத்தினால் இடை கட்டுகிறார், நம்முடைய வழிகளை செவையாக்குகிறார். இதற்காக வாழ முடியாத உன்னை வாழ வைப்பதற்காக. எனவே பயப்படாதீர்கள். தேவ பலன் உங்கள் மீது இறங்கி உங்கள் வழிகளை செவையாக்கி உங்களை வாழ வைக்கும்.
பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. இன்னொருவர் சொல்ல போறோம். பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் கலங்காதிருங்கள். உடைந்து போன உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்தி வாழ வைப்பார். அன்பு சகோதரி சகோதரி, ஆமென். ஓ glory, ஐயா ஸ்தோத்திரம். நல்ல ஆவின் நிரம்பி come on. ஐயா ஓரி பாலா பாபா சக்கர பாபா சந்தர பாபா யாக்கர. நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை. சொல்லுங்க. நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஓ எனது அடைக்கலமே. சிகரபலபரபா. ஓ ஆமென் ஆமென். ஐயா ஸ்தோத்திரம். சொல்லுங்க வாயை திறந்து. அப்பா 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 உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஓ glory glory. ஸ்தோத்திரம். இன்னொரு முறை. ஐயா ஸ்தோத்திரம். ஆராதிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவர் மீது கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஓ நீங்கள் பலத்தினால் இடைக்கட்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கால்கள் உயர்ந்த நிலைமைக்கு வரப்போகிறது. ஐயா இசையா இசையா. ஓ ராலா ஐயா. I release your wonderful power upon the people, those who are watching this program today, right now, Lord. Ayya, Shika Baba Baba. Yes, 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 yes. எனது விளக்கு எரிய செய்தீர், எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கி. எல்லா டார்க்னஸும் இப்பவே உடையுது. உங்க பாட பாட உடையுது. தெரியலனாலும் சேர்ந்து பாடுங்க. எஸ், உங்கள் குடும்பத்தை கட்டி இருக்கிற இருள் உடையுது. ஆமென். கலங்காதீங்க. எனது விளக்கு. ஓ அணைந்து போயிருக்கிற உங்களுடைய அபிஷேகத்தை ஆவியானவர் அனலாய் மாற்றுகிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில் அனல் மூட்டுங்க. தேங்க்யூ ரிகாபரா சந்த. இருளை ஒளியாக்கினி. ஓ ஆமென். ஐயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா ராதா ராதா. இசையா இசையா இசையா. ஓ இசையா ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஷகரபாதியாங்கரபோ. ஓ அவர் ஒருவரே பெரியவர், பெரியவர், உன்னதமானவர். உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவரை நேசிக்கிற உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய கிருபையினாலே மூடி மறைத்து அலங்கரித்து காத்து வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 54:10 சொல்லுது, மலைகள் விலகினால், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால், என் கிருபை உன் கூட இருக்கு, என் கிருபை உனக்கு போதும்னு 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலோடு ஆண்டவர் பேசுகிறார். அன்பு சகோதரி சகோதரி, கவலைப்படாதீங்க. அதே கிருபை உங்க கூட இருந்து உங்களை தாங்கி கொண்டு வருகிறது. ஒரு பாடலை பாட போறோம். உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா நான் வேஸ்ட். ஆண்டவர் புதிய பாடல் தான், தெரியாதவர்கள் தேர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே.
பாடுவோம். ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. சத்துருக்களுக்கு முன்பாக என்னை நிறுத்தி வைத்திருக்கிறேன், என் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறீர், அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறேன். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தீரே, நன்றி ஐயா. சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தீரே, நன்றி ஐயா. தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றீர், தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றீர், கிருபை தந்தவரே நன்றி ஐயா. உயர்த்தி வைத்தவரே, ஓஹோ உங்க கிருபை, உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட். நினைச்சு பாருங்களேன், தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் வெளிப்பட்ட நாள் முதல் நீங்க தான்ப்பா என்னுடைய ஆதரவு, நீங்க தான் என்னுடைய அடைக்கலம் என்று தாவீது சொல்லுகிறார். நினைச்சு பாருங்க. ஓ வேஸ்ட். ஆராதனை ஆராதனை சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு. ஓ எஸ் எஸ் எஸ். ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. வெறுமையான பாத்திரமாய் வாழ்ந்த நம்மை அவர் தேடி வந்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாய், உங்கள் காயங்களை ஆற்றும்படியாய் நம்முடைய அபிஷேக தைலத்தை ஊற்றினார். உங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் உங்களுடைய கரத்திலிருந்து உங்களை யாரும் பிரிக்க முடியாது. அந்த கிருபையின் கரம் உங்களை சூழ்ந்திருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு கமா. ஆமென். வெறுமையாக வாழ்கின்ற என்னையும் தேடி வந்தவரே நன்றி ஐயா. வெறுமையாக வாழ்கின்ற என்னையும் தேடி வந்தவரே நன்றி ஐயா. கண்ணீரை துடைச்சிடுங்க, காயங்களை ஆற்றிடுங்க, கண்ணீரை தொடச்சிடுங்க, காயங்களை சொல்லுங்க பார்க்கலாம். சேர்த்து கொண்டவரே நன்றி ஐயா, என்னை அணைத்து கொண்டவரே நன்றி ஐயா. உங்க கிருபை மட்டும் இல்லைனா உங்க தயவு மட்டும் இல்லைனா இன்னைய வரைக்கும் நான் நிற்கிறது உங்க கிருபை தானேன்னு சொல்லுங்க. என் குடும்பம் இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் உங்க கிருபை தானே ஆண்டவரே. என் பிள்ளைங்க இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் உங்க கிருபை தான் ஆண்டவரே. ஓ ஆராதனை 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 உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை சொல்லுங்கப்பா. கிருபையின் தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே மரண படுக்கையிலிருந்து நீ தூக்கினீரே. ஆமென். ஆராதனை உம்முடைய கிருபையினாலே விழுந்து போயிருந்த என் கூடாரத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிறீரே. உம்முடைய கிருபையினாலே என் வாழ்க்கையை, கசந்து போன வாழ்க்கையை இன்னைக்கு மதுரமாய் மாற்றி இருக்கிறீங்களே. ஓ ரக்கபா சந்தரபாலா தியாகரபா ஷரபாலபா. நன்றி அப்பா, நன்றி. முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே சொல்லுங்க. முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. தெய்வம் செய்த நன்மைகளை நினைச்சு ஆராதிக்கணும்னா அன்பான தெய்வ பிள்ளைகளை, நேரமும் காலமும் ஒரு நாளும் போதவே போதாது.
ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளை அவர் நமக்கு செய்திருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மீண்டும் உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஒரே ஒரு அறிவிப்பு, நம்முடைய சபையின் சார்பாக லேம்ப் ஆஃப் காட் சர்ச் அஃபிஷியல் என்கிறதான ஒரு யூடியூப் சேனலை நாம் புதிதாக அறிமுகம் செய்திருக்கிறோம். அதிலே நம்முடைய தகப்பனாருடைய செய்திகள், சபையின் ஆராதனைகளை நாம் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம அதிகமாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது அந்த சேனலில் நிறைய காரியங்களை செய்வதற்கு அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். விசுவாசிகள் எல்லாரும் அந்த சேனல்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்கள் காணிக்கைகளினாலும் உங்கள் தசம பாகங்களினாலும் நீங்கள் செய்து வருகிற ஊழியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் வருமானத்தையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகலாம். அவளோடு காத்திருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேச போகிறார். God bless you. முக்கிய அறிவிப்பு. வருகின்ற அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி முதல் தேவ ஆட்டுக்குட்டி சபையானது ஒரு புதிய இடத்திலே நடத்தப்பட இருக்கிறது. இதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9600076964 9600076964. அன்பானவர்களே, உங்களுடைய ஆராதனை நேரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள, ஆராதனை நடக்க இருக்கும் இடத்தை குறித்து தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9600076964 9600076964. மற்ற எந்த ஆலோசனைக்கும் ஜெப உதவிக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9600076964 9600076964. God bless you. Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்மை கூடி வரும்படி ஆண்டவர் உதவி செய்தார். Praise the Lord. இதற்காகவே நாம் எவ்வளவு நாள காத்திருந்தோம். நம்முடைய காத்திருப்பு வீண் போகவில்லை. தேவன் நாளை நம்ம கூட்டி கொடுத்திருக்கிறார். நாம் தேவ சமூகத்தில் இருப்பது எத்தனை மகிழ்ச்சி. Rejoice in the Lord. நாம் எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, தள்ளப்பட்டாலும் மரணம் அடைகிறதில்லை. தேவ பிள்ளைகள் துன்பப்படுத்தப்பட்டாலும் மனம் சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. ஆகவே நாம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் நம்முடைய பலனாய் இருக்கிறது. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பது நம்முடைய பலனாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நான் ஜெபத்துல காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். அதைதான் உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். வாசிங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். இந்த வாரத்துல ஆண்டவர் உன் வேண்டுதல்களை எல்லாம் அருளி செய்வதற்கு நீ அவரோடு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்.
அவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும், அவரோடு ஒன்றாக இணைய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரோடு இருப்பதால நமக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அவரோடு இருப்பதற்கு நாம் சந்தோஷமாய் முயற்சி செய்ய வேண்டும். அவரோடு வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோடு வாழ்வது என் பாக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரோடு ஜீவிப்பது என் பாக்கியம். அவர் கூட இருந்தாலே சந்தோஷம் தான்பா. ஆமென். அவர் கூட இருந்தாலே மகிழ்ச்சி தான்பா. அவர் கூட இருந்தாலே ஆனந்தம் தான்பா. Glory to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஒரு 3 அல்லது 4 காரியங்களை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக பிரைஸ் தி லார்ட், அவரை தேடுகிறவர்கள் உள்ளம் மகிழ்ந்திருக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 70:4 வாசித்தீங்கன்னா அங்க சொல்றார், படிங்க பார்க்கலாம். உம்மை தேடுகிற யாவரும் உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. பார்த்தீங்களா? தேடுகிறவர்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது, தேடுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் தேடினீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க தேடி பாருங்க, உங்க உள்ளம் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. உங்க துக்கமெல்லாம் பறந்து போகும் தேவனுடைய பிள்ளைகளே. உங்க துக்கமெல்லாம் மாறி போகும் தேவனுடைய பிள்ளைகளே. ஏன்னா நமக்குள்ள ஒரு சந்தோஷம் என்னன்னா, அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவர் நம்மோடு தங்கி இருக்கிறார். சாதாரண நபர்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியை சமுத்திரத்தை உண்டாக்கின சர்வவல்ல தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது நம் உள்ள சந்தோஷப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். அல்லேலூயா. அவரை தேட வேண்டும். காலையில மாலையில நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரை தேடுகிறவர்கள் இருதயம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். அவங்க முகம் வாடலாகவே இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். குறையில்லையே குறையில்லையே கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தமும் நடத்துகின்றார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என்னோடு. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் ஓ மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அல்லேலூயா. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எஸ், விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலை மேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் என் தலை மேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே ஆமென். என் கர்த்தர் என் மேய்ப்பர். அல்லேலூயா அல்லேலூயா. என் கர்த்தர் என்னோடு இருப்பதால்
நான் அவரை அதிகாலமே தேடுகிறேன், ராக்காலங்களில் அவரை தேடுகிறேன், பகல் நேரங்களில் அவர் தேடுகிறேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எத்தனை மகிழ்ச்சி பிள்ளைகளே, எத்தனை மகிழ்ச்சி. துக்ககரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற நாட்களில நாம் கர்த்தரோடு இருக்கும் பொழுது அந்த துக்கம் நம்மை தொடுவதில்லை. அதற்கு பதிலாக அவருடைய மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிறது. உள்ளத்தை நிரப்பணும், அது வரல காத்திருக்கணும், அது வரல அவரோடு கூட உறவாடி மகிழ்ந்திருக்கணும், அவரை பாடணும், அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவர் சமூகத்தில் செபித்து அவரை சந்தோஷப்படுத்தணும். அவரை சந்தோஷப்படுத்தும் பொழுது நம்ம சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேடுகிற பிள்ளைகள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் பிரியமா இருந்தாலே போதும், நம்மளை விட்டு போக மாட்டாரு, உங்களை விட்டு போக மாட்டாரு. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். துதிக்கிற பிள்ளைங்களை விட்டு போயிடுவாரா அவரு? பாடுற பிள்ளைங்களை விட்டு போயிடுவாரா? ஆராதிக்கிற பிள்ளைங்களை விட்டு போயிடுவாரா? பிள்ளைகளை ஸ்தோத்திரம் பண்ற பிள்ளைகளை விட்டு போயிடுவாரா? அவரை புகழ்ற பிள்ளைகள் விட்டு போயிடுவாரா? அவரை உயர்த்துகிற பிள்ளைகள் விட்டு போயிடுவாரா? அவரால் போக முடியாது. அவரோடு நேரத்தை செலவிடும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அவரையே தேடுவேன் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை 27ஆம் சங்கீதம் 8 வாசிங்க. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. அடடடடா. அல்லேலூயா. யாரை தேடணுமா? கர்த்தரை தேடணுமா? அவர் முகத்தையே தேடு. இந்த அழகு முகம், இந்த பாச முகம், இந்த நேச முகம், இந்த கனிவுள்ள முகம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அழகான கண்கள் உன்னை பார்க்கிறது. நீங்கள் தேடும் பொழுது பார்க்கிறது. யாரெல்லாம் அவர் முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிரகாசம் அடைவார்கள். ஒரு நாள் அவர்கள் இருளில் இருப்பதில்லை, அவர்கள் எப்பொழுதுமே வெளிச்சத்திலே நடப்பார்கள். ஓ ஜீசஸ், அல்லேலூயா. The beautiful face of Jesus look unto you. இந்த அழகான இயேசுவின் முகம் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. என் மகன் என்கிட்ட வருவாங்களா? என் மகன் என்கிட்ட வருவாரா? என்னை நோக்கி கூப்பிடுவாரா? என்னை தேடுவாரா? என் கூட இருப்பாரா என்று சொல்லி அந்த தகப்பனுடைய இருதயம் இயங்குகிறது. நீங்கள் அப்படி தேடும் பொழுது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் உள்ள மகிழ்கிறது மாத்திரமல்ல, உங்களையும் மகிழ செய்வார். ஓ ஹல்லேலூயா. I want to seek your face, Lord. I want to seek your face. ஷியாமலா துரா ஹந்தர திரிபியா. உடைய முகத்தை நான் பார்ப்பேன், உடைய முகத்தையே நோக்குவேன். வேலைக்காரன் கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டினுடைய கையை நோக்கி இருக்குமா போல, கர்த்தாவே எனக்கு ஒத்தாசை கிடைக்கிற வரையில எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. பார்க்கிறாரு உன்னை. எந்த கூட்டத்தில் இருந்தாலும், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவருடைய கண்கள் உன் மேல வந்துடும், உங்க மேல வந்துடும். இந்த அழகான கண்கள். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் என்னை பார்க்கல, அட போப்பா, நீ பார்க்கலாம், என்னை பார்க்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் என் ஆண்டவர், அவர் தான் என் ரட்சகர், அவர் தான் என் மீட்பரு, அவர் தான் என் நேசரு. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் இருக்கிறார்ப்பா, அவர் என்ன பார்க்கிறாரு. நான் அவரை தேடுறபடினால அவர் என்னை தேடி வந்து என்னை மகிழ்ச்சிக்குள்ளாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். உடைய முகம் அழகான முகம் ஆண்டவர். Thank you Holy Ghost. Thank you Jesus. Hallelujah. Glory to God. ஞானி சொல்றான், உடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிற முகம். யோவான் சொல்றாரு, உடைய முகம் சூரியனை போல வல்லமையாய் பிரகாசிக்கிற முகம்.
ஓ ஹல்லேலூயா. அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல் வரும். முகத்துல ஒரு பிரகாசம் வரும். மோகன் சிலாசர் சொன்னாரு, பெர்க்மன்ஸ் ஃபாதரை முதலாக பார்க்கும்போது அவர் முகத்துல ஒரு பிரகாசத்தை நான் கண்டேன். அதனால்தான் அவர் என்னால் விட முடியல. எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் நான் அவரை அழைப்பேன் என்று சொல்லி அவர் சொன்னதை பார்த்தோம். இப்போ நம்ம முகத்துல அப்பாவின் சாயல் தெரியணும். எப்ப தெரியுமா தெரியும்? அவரை தேடும் பொழுதுதான். அதிகாலையில தேடுகிறவர்கள் என்னை காண்பார்கள் சொன்னார். என் சாயலை அவங்களுக்குள்ள வைப்பேன், என் சாயலை அவங்களுக்குள்ள அவர்கள் காண்பார்கள். மோசேயின் முகத்துல பிரகாசம் இருந்தது போல நம் ஒவ்வொருடைய முகத்துல பிரகாசம் இருக்க வேண்டும். அவரை தேடு. மோசே அவரை பார்த்திருப்பாரு. மோசே அவரை பார்த்திருப்பார். அவர் பார்த்திருக்கும் பொழுது அந்த முகத்திலிருந்து வருகிறதான அந்த மகிமை, இந்த முகத்திலிருந்து வருகிறதான அந்த பிரசன்னம், இந்த முகத்திலிருந்து வருகிறதான அந்த வல்லமை அவரை தேவனை ஆட்கொண்டிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆட்கொண்ட பொழுதுதான் அவருடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாங்கள் தேடுறோம் ஐயா, தினமும் தான் தேடுறீங்க. ஆனால் மகிழ்ச்சி இருக்குதா? சந்தோஷம் இருக்குதா? அவரை தேடும் பொழுது ஆண்டவருடைய தேடுதலை குறித்து மகிழ்ச்சி அடைகிறாரா என்பதை நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறகுறையா தேடுறவங்க உண்டு, அவசரமா தேடுறவங்க உண்டு, ஏதோ கடமைக்கு தேடுறவங்க உண்டு. அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. நாம் அவர் ஒன்றாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. Glory to God. என் இயேசுவை காண என் உள்ளம் எப்போதுமே என்னில் எப்போ அவர் முகம் கண்டு நான் என்னாலும் அவரில் ஜீவிப்பேனே, என்னாலும் அவரில் ஜீவிப்பேனே. தலை தங்கமயமானவர், தலைமயில் சுருள் சுருளானவர், தலை தங்கமயமானவர், தலைமயில் சுருள் சுருளானவர், வெண்மையும் சிவப்பும் ஆனவர், விண்ணவர் ராஜனிவர், வெண்மையும் வெண்மையும் சிவப்பும் ஆனவர். ஓ ஓ ஹல்லேலூயா. ஆமென். வெண்மையும் சிவப்பும் ஆனவர், விண்ணகராஜனிவர், என் இயேசுவை காண எப்போதுமே என்னில் வாஞ்சிக்குதே. எப்போ அவர் முகம் கண்டு நான் என்னாலும் அவரில் ஜீவிப்பேனே, என்னாலும் அவரில் ஜீவிப்பேனே. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நேரம் போறதே தெரியாது. நேரம் போறதே தெரியாதுப்பா. ஓ ஹல்லேலூயா. என் ஆத்தும நேசரே, உம்மையே தேடுவேன் என்றேன். உம்மையே நான் தேடுவேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. லார்ட் ஜீசஸ், I seek you only, Lord. I seek you only, Master. My eyes are looking unto you. என்னுடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். 25ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் வாசித்தீங்க. நாங்க சொல்றாரு, படிங்க பார்க்கலாம். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். பாத்தீங்களா? என் கண்ணு எப்பவுமே யாரை பாக்குது? அவரை தான் பாக்குது. உலகத்துல இருக்கிற மனுஷனை பார்க்கல. அவங்க பிடிக்கிறாங்க, இவங்க பிடிக்கிறாங்க, அவங்க பாரு, அவங்கள பாரு, இவங்கள பாரு. நோ 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 நோ, இவரை பாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இவர் யார்? இவரை பாரு. இவர் யாரோ? காற்றை கடலையும் அதட்டினார், அது அமைதி ஆகிறது. இவர் யாரோ? எஸ், இவரை பாருப்பா. இவரை பாரு மகள, ஊழியக்காரனே, ஊழியக்காரிய, இவரை பாரு. எஸ், மாசாரா தானாமா ஷகத்துயானா உரோதனமி சந்த்வரி திரிபிர திரிபிரமா. இந்த காலையில இந்த வார்த்தையை சொல்லும்போது என் உள்ளம் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறது. I rejoice in my heart. ஓ சகரா தினம சதுனியாமா அபுலபீர ஹந்தராதானமாஷா. யார் யாரோட ஆண்டவர் பேசுறாரோ அவங்க மேல அவருடைய பிரசனை இறங்கிட்டே இருக்கு நான் பார்க்கிறேன். எஸ், ஹalleluya. I can see the presence of the Lord blowing upon you right now. எஸ், உங்க மேல அப்படி இறங்கிக்கிட்டே இருக்குது அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் இறங்கிட்டே இருக்குது பிள்ளைகளை, அந்த அபிஷேகம் இறங்கிட்டே இருக்குது. எஸ் மாஸ்டர், தேங்க்யூ ஃபார் யுவர் அனாயிண்டிங், தேங்க்யூ ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் பிரசன்ஸ் லார்ட். எஸ் 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 எஸ், we love you very much Lord, we love you. விக்கரா திக்கலாத்தி நமம் சந்தி ஆனமா. இன்னும் தேடுவேன், இன்னும் தேடுவேன் கர்த்தாவே. படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடுவேன், படுக்கையில அவரோடு கூட நான் இருப்பேன். மாக்கராத்திலா ரகாத்தில மௌசக தினி தியானமா இதாதாதானாதரா. எஸ் மாஸ்டர், ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya. நன்றி நன்றி. உம்மைத்தான் தேடுகிறே, நான் உம்மைத்தான் தேடுகிறே. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மைத்தான் தேடுகிறே, நான் உம்மைத்தான் தேடுகிறே. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா. உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். மகிழ்ச்சியோடு பாடுங்க. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல. ஓ ஹalleluya ஆமென். உம் அன்பை பாட பாட, அன்பை பாட பாட, இதயம் எல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறே. ஓரா ஷமாதேகோ போரா சகதன மௌசி பஸ்துலோவர பாக தினிமியானா. கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்க அவர்கிட்ட, கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்க, சும்மா உக்காந்துக்காதீங்க. அவர் இங்க இருக்கிறாருப்பா, அவர் இங்க இருக்கிறாரு, இருக்கிறாரு இருக்கிறாரு. ஏதோ பிரசன்ன மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க, பிரசன்னத்தோடு இயேசு இங்க இருக்கிறாரு. Jesus is here right now. Oh mighty Lord, hallelujah. இயேசுப்பா எங்க மத்தியில இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே, எங்க மத்தியில வந்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. We love you very much Lord. நாங்கள் நேசிக்கிறோம், அதிகமாக அதிகமாக நேசிக்கிறோம். எங்களை விட்டு நீர் போகாதீரோ, எங்களோடு கூட இருப்பீராக, நீ எங்களோடு கூட தங்கி இருப்பீராக. எஸ் லார்ட்,
Don't leave us. Be with us, Lord. Yes, Amara Shankani Sataraba. Rivadaribidaribidaribiyanama. உணருங்க உணருங்க உணருங்க, அவரை நெருக்கமா உணருங்க. உணருங்க, உங்க பக்கத்தில் தான் இருக்கிறாரு, உங்க அருகில் தான் இருக்கிறாரு. அவர் கை உங்க மேல வைக்கும் பொழுதெல்லாம் நீங்க அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள், அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள். எஸ் யாத்தாரா திகதோசியாத்தா உரக்க தெக்கரே தினே சதானமா பீஸ். Yes, Lord, touch every person, touch every minister of God, touch them and feel thy powerful presence, Lord. Then they will rejoice in you, Master. கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக மகிழ்வதாக. ஓரா சத்தனேம ஒரு அபவுத்தரி செந்தரியானம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடி போனார்கள். தேடி போன பொழுது அங்கே அவர் காணவில்லை. ஆனால் அவரை கண்டபோது சந்தோஷப்பட்டார் சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். கல்லறையில் அவர் பார்க்க முடியல. அவர் கல்லறையில் இல்லை, அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஜீவிக்கிறவர் என்றென்றைக்குமாய். அவர் உயிரோடு எழுந்து விட்டார். இனி அவர் கல்லறையில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீ எங்க இருக்கிறீ அங்க அவர் வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எங்க இருக்கீங்களா அங்க வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Wherever you are, there is Jesus. Hallelujah. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை தியானிச்சுனே போயிட்டே இருக்கலாம் பாருங்க. தியானிக்க தியானிக்க உள்ள மகிழ்கிறது. ஓ ஹாலாத்தீனா மரசந்த் 20ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்துல 19-20 வாசித்தீங்கன்னா, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். பாத்தீங்களா, கர்த்தரத்துல மன மகிழ்ச்சியா ஆயிரு. முன்னால சாதாரண இயேசுவை பார்த்தாங்க, இப்போ மகிமை அடைந்த இயேசுவை பார்க்கறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம மகிமை அடைந்த இயேசு தான் நமக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உயிர்த்தெழுந்த இயேசு தான் நமக்குள்ள வாசம் பண்றார். உயிர்த்தெழுந்த இயேசு தான் நம்மோடு கூட தங்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பாக்கியசாலிகள் நாம் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை. சந்தோஷப்பட்டார். They were happy when see the Jesus Christ. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பாருங்க. கண்ணை மூடி ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அவர் தான் நமக்கு முன்னால் நிற்கணும். கண்ணை மூடி ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் தான் நமக்கு முன்னால் நிற்கணும். என் கண்கள் தேடுது ஆண்டவரே, உம்மை தேடுகிறது. உம்மை தேடுகிறதுனால என் உள்ள மகிழ்கிறது. எப்பொழுது வருவீர் என்று காத்திருக்கிற ஆண்டவரே, மனவாட்டியை போல நானும் காத்திருக்கிறேன். நீர் வாரும் ஆவியானவரே, நீர் வாரும் ரட்சகரே, என் மீட்பரே, என் மேய்ப்பரே, என் நேசரே. ஓ ஓ ராதா தாதா தாதா ராமாசனா பாபா தாலா சல்லா ஷிபாஹா தெரேனா தரமா. Thank you, Holy Ghost. Please don't look at me. என்ன பார்க்காதீங்க, அவரை பாருங்க. இப்ப வந்துட்டாரு. Please look unto Jesus. He is very closer to you. He is very near to you. He stands beside you. Mehatara disa bautis. இதான் அதுக்கு தான் வந்திருக்கிறோம். நாம பாஸ்டர் பார்க்க போறோம், என்ன பிரசங்கம் பண்ண போறாரு? நோ 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 நோ. பாஸ்டர் இன்னைக்கு வருவார், நாளைக்கு போவார். ஆனா இயேசு வந்துட்டாரு, அது போதாதா? ஏசா ராதிகதீன மௌதிசி பலாரா அரகுல தூன மௌசந்தர துரதன தெரிபினபா. உணருங்க உணருங்க. உங்க மகிழ்ச்சியுள்ள இருதயத்தில் அவரை பாடி கீர்த்தனை பண்ணுங்க.
அவரை புகழ்ந்து துதிங்க, அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துங்க. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வதேன் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மது விருப்பம் போல் நடத்துகிறேன், முடிவிலே மகிமை ஏற்றுக்கொள்வேன். உம்மது விருப்பம் போல் நடத்துகிறேன், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ஓ இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. சொல்லுங்க, உங்க கூட வாழ்வது என் பாக்கியம், பெரிய பாக்கியம்பா. உலகத்துல எத்தனையோ பாக்கியம் இருக்கு, அந்த பாக்கியம்லாம் செல்லாது, அது இந்த உலகத்தோடு போயிடும். ஆனா உங்க கூட இருக்கிற பாக்கியம் அது பரலோகம் வரையில வருமப்பா, பரலோகம் வரையில வருமாண்டவரே. ஓ ஹல்லேலூயா, தேங்க்யூ 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 லார்ட், ஆமென். தேடுகிறவள் இருதயம் மகிழ்வதாக. ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமான விதத்துல நாம் தேடும் பொழுது அவர் நம்மோடு இடைப்படுவார், வித்தியாசமான காரியத்தில் இடைப்படுவார். ஒரு சில நேரத்தில் பாட்டா பாடின்னு இருப்போம், ஒரு சில நேரத்தில் பாஷையா பேசின்னு இருப்போம், ஒரு சில நேரத்தில் கையை காலை ஆட்டி இதே பிள்ளைகளை நடனம் ஆடி இருப்போம், ஒரு சில நேரத்தில் வேத வசனமாக சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம், அவர் உறவை பற்றி தானே வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்படி பல விதங்களில் அவர் நம்மோடு கூட இடைப்படுவார். தேடும் பொழுது என்னை தேடினீர்களானால், என்னை தேடுகிற பொழுது என்னை கண்டுபிடிப்பீர்கள். ஆண்டவர் சொன்னார், என்னை தேடும் பொழுது கண்டுபிடிப்பீர்கள். ஆனா அதுக்கு முன்னால் அவர் நம்ம தேடி வந்துட்டாரு. சொல்ல மாட்டீங்களா? எத்தனை சந்தோஷம்! நம்ம தேடுறதுக்கு முன்னால் அவர் நம்மளை தேடி வந்துட்டாரு. எவ்வளவு அன்பு பாருங்க அவருக்கு. தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய அன்புக்கு ஈடு இணை இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணை இல்லாத அன்பு. சொல்லுங்க, நல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெரியாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, ஓ பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை பெரியவனாய் மாற்றிய அன்பு, கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெரியாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு. இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. அல்ல அல்ல குறையாத அன்பு அவர்கிட்ட தான் இருக்குது. யா
வானத்துக்கு உயரம் எவ்வளவா இருக்குதோ அவ்வளவாவுடைய கிருபை பெரிதா இருக்கிறது. கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரம் அவ்வளவாயுடைய அன்பு பெரிதா இருக்கிறது. அந்த அன்புக்கு ஒப்பான அன்பு வேற அன்பு கிடையவே கிடையாது. மற்ற அன்பெல்லாம் குறைவுள்ள அன்பு. நாம் தேடுவதற்கு முன்பாகவே அவர் நம்மை தேடி வந்தார். ஆமென். ஆகவே நம்மை தேடி வந்தவரை நம்ம தேடித்தான் ஆகணும். நம்மை தேடி வந்து மீட்டுக் கொண்டவர் நாம் தேடித்தான் ஆக வேண்டும். நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்தவரை நாம் தேடித்தான் ஆக வேண்டும். நம்மை தேடி வந்து தேவனுடைய பிள்ளை தம் அன்பினாலே நிறைத்தவரை நாம் தேடித்தான் ஆக வேண்டும். தேடாது இருக்கிறவங்களாம் நன்றி கேட்டவங்க தான் நான் சொல்ல முடியும். ஆண்டவர் தேடலையா? யூ ஆர் அன்கிரேட்ஃபுல். நீங்க நன்றி கேட்டவங்க உங்களை சொல்ல, தேடாதவங்களை சொல்றேன். பாஸ்டர் பிரசங்கத்தை நன்றி கேட்டவங்க சொல்லிட்டாரு அப்படி போய் வெளியே போய் அழுகு எடுப்பாருங்க. தேடாதவர்கள் நான் சொல்றேன், தேடாதவர்கள். தேடுகிறவர்களோ அவர்கள் மகிழ்ச்சியினால் பூரிப்பார்கள், மகிழ்ச்சியினால் ஆனந்திப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை யாரும் எடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 16:20 வாசிங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். 22 வாசிங்க. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், மகிழ்ச்சியினாலே நிரம்பும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 பேதுரு 1:8 வாசிங்க பார்க்கலாம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. பாத்தீங்களா? பாருங்க, அருமையா சொல்றாரு. தரிசியாமல் இருந்து நம்ம அவரை நேசிக்கிறோமா? நம் நேருக்கு நேரம் அவரை பார்க்கல, ஆவியில பார்த்திருக்கிறோம். ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆவியில அவரை பார்த்திருக்கிறோம். அப்படி ஆவியில பார்த்ததுனால அது என்னது சொல்றாரு? சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம். ஒரு அல்லையா சொல்ல மாட்டீங்களா? உலகத்தான் சந்தோஷப்படுறான், அது வேற. நம்ம படுற சந்தோஷம் வேற. இது சொல்லி முடியாது. அப்படி என்னையா கத்தி சத்தம் போடுறீங்க? யோ, எங்க இயேசு நாங்க பார்த்துட்டியா? சத்தம் போட்டுதான் அவனை ஒரு அல்லலியா சொல்ல பார்க்கலாம். எங்க உள்ள மகிழ்ச்சி நாள் நிரம்பி இருக்கிறது. இன்னும் கூட சொல்ல போனா டான்ஸ் ஆடி அவர் வரவிருக்க தாவீது மாதிரி சொல்ல மாட்டீங்களா? தாவீது மாதிரி டான்ஸ் ஆடி அவர் வரவேற்கணும். அல்லலியா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. தாவீது சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. எல்லாம் நிந்திக்கிறாங்க, மனைவி நிந்திக்கிறாங்க, அதை பத்தி எல்லாம் அவங்க கவலைப்படவே இல்லை. அவன் சொல்றான், இதை விட நீசனா நான் மாறுவேன், ஏன்னா என் ஆண்டவர் நான் தேடி இருக்கிறேன். உங்க இருதயம் மகிழ்ச்சியோடு இருப்பதாக, உங்கள் உள்ள மகிழ்ச்சியோடு இருப்பதாக, சொல்லி முடியாததும் மகிமையுள்ளதுமான சந்தோஷத்தினால நீங்கள் நிறையப்படும்படி இயேசு நமக்கு வைத்திருக்கிற மேலான பாக்கியம் அவருக்குள் சந்தோஷமாயிருப்பது. பிரைஸ் தி லார்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெகேமியா 8:10 வாசிங்க பார்க்கலாம். அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். சொல்ல மாட்டீங்களா? இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு, சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தமான நாள், ஓய்வு நாள், ஞாயிறு ஆராதனை நாள், அவரை சந்திக்கிற நாள், அவரை புகழுகிற நாள், அவரை பாடுகிற நாள், அவரை உயர்த்துகிற நாள், அவரை மேன்மைப்படுத்துகிற நாள், அவரை கனம் பண்ணுகிற நாள். ஓ ஹல்லேலூயா. எப்படி விவரிப்பது இந்த நாளை?
படிமா. விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் கவலைப்படாதீங்க, மகிழ்ச்சியாயிருப்பதே துக்கப்படாதீங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். சொல்ல மாட்டீங்களாப்பா? ஹல்லேலூயா. பழைய காலத்தை நினைச்சு எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது சரியத்துல. நான் அதை நினைச்சு துக்கப்பட்டு இருக்க முடியுமா? சொல்ல பார்க்கலாம். என் மனவாளன் என் கூட இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு கூட உண்டு, தேடுவேன் அவரை, வாழ்நாளெல்லாம் தேடுவேன், நான் உயிரோடு இருக்க நாளெல்லாம் அவரை தேடுவேன், அப்பொழுது என் இருதயம் மகிழும். 16ஆம் சங்கீதம் 8-9 வசனங்களை வாசிங்க சொல்றார், படிக்க பார்க்கலாம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால், அவரின் வலது பாரத்தில் இருக்கிறபடியால் நான் நசைக்கப்படுவதில்லை. நசைக்கப்படுவதில்லை. ஆகையால் ஆகையால் இருதயம் பூரித்தது. என்னது இது? இருதயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியை விட மேலா, மகிழ்ச்சியை விட மேலா அது சொல்லுது. பூரித்தது அப்படின்னா என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஃபுல் ஆஃப் ஜாய், முழுவதுமாய் நிரம்பி இருக்கிற தேவப்பிள்ளைகள இருதயம், என் இருதயம் பூரித்தது. எனக்கு முன்னால் அவர் இருக்கிறார், நான் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அவரும் என்னை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவர் சமூகத்தில் ஆனந்தமும், அவர் வலது பாசத்துல பேரின்பம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. தேவப்பிள்ளைகளே நிறைய 3-4 குறிப்பு பேசலான்னு நான் கொண்டு வந்தேன். அவியான் வசனங்களை காண்பித்தாரு. ஆனால் அந்த ஒரே வசனத்தோடவே ஆண்டு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். Glory to God. அவரை கட்டி பிடிச்சிங்க, அவரை முத்தம் கொடுங்க. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்படி பாட இலை பாரணும், என் மனசு பிடிச்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. இதெல்லாம் சொல்லி சொல்லி பாடணுமா? நீங்க மகிழ்ச்சியா இருப்பதற்கு அவரை பாடும்பொழுது அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ள வந்துடும், அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள வந்துடும். நம்ம பாடுது, உள்ளங்கையில வரைஞ்சி வச்சு என்ன மறைச்சிக்கிட்டது ஏனோ. என்ன அருமையான வரிகள் அது, இந்த பாட்டுடைய வரிகள். ஆகவே இந்த நாளில நான் நேராகி போச்சு, கரெக்டாக முடிச்சிட போறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. Those who are sick in the Lord, they receive the happiness. யார் தேடுகிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வார்கள். தேடுவீங்களா? ஓடி வளரணும், நீங்க வளரணும், உங்க சுற்றுப்புறத்தாரெல்லாம் இயேசுவை கண்டுகொள்ளணும்னு சொன்னா நீங்க தேடும்போது இதெல்லாம் நடக்கும். ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா நான் ஒண்டி தான் முட்டி போட்டேன், மணிக்கணக்காக ஜெபிப்பேன், உலகத்தை வெறுத்தேன், உலகத்தின் காரியங்களை வெறுத்தேன், இவ்வளோ போராட்டம், இவ்வளோ நிந்த, எவ்வளோ குறைவு, பசி, பட்டினி என்ன இருந்தாலும் அவரை தேடாம நான் இருந்ததே கிடையாது. இன்னைக்கு இந்த தெரு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா 100% ரட்சிக்கப்பட்டாங்க. சொல்ல மாட்டீங்களா? அவர் அல்லேலூயா. 100% ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னும் 10% தான் இருக்காங்க. இந்த 10% கர்த்தர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு செய்ய வல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன? அதிகாலையில் இருந்து நான் தேவனை தேடுவேன். ஓலை கொட்டாயில் தேடினேன், அன்பான கதவில்லாத வீட்டில் தேடினேன், ரோட்டில் தேடினேன், அங்கே கிரவுண்டில் போய் தேடினேன், இங்கெல்லாம் தேடணுமா அங்கெல்லாம் தேடினேன். ஆனால் இயேசு தேடி வந்தவர் ஜனங்களை ரட்சித்தார். இன்னும் ரட்சிக்க போகிறார், இன்னும் ஜனங்களை தூக்கி எடுக்க போகிறார். நீங்க இருக்கிற பகுதியில் எப்படி நீங்க தேவனை ஒழுங்காக தேடுவீர்களானால் உங்க பகுதி நிச்சயமா ரட்சிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமா ரட்சிக்கப்படும்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் அப்படி சொல்றேன்னா, இயேசு அங்கே வருவார், உங்கள் தெருவில் வருவார், உங்கள் ஊரில் வருவார், உங்கள் கிராமத்தில் வருவார், நீங்கள் ஜெபம் நடத்துகிற வீட்டில் வருவார். அங்கே வந்து ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரே ஒரு பாட்டை பாடி நான் முடிக்க விரும்புகிறேன். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். சமூகம் அதில் அங்கே அவருடனே பாடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே பாடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் சமூகம் அதில் அங்கே நான் ஆடி பாடி மகிழ்ந்துருவேன். அந்த நாள் வெகு சீக்கிரம். இயேசு வரப்போகிறார். அன்பானவர்களே, கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மை செய்யுங்க. அவருக்காக ஓடுற விதத்தில் ஓடுங்க. கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார். வரும்போது அன்புள்ளவராய் வரமாட்டார், நீதி உள்ள நியாயாதிபதியாய் வருவார். அவனவனுக்கு பலன் கொடுக்கிறவராய் வருவார். ஆகவே ஊழியம் என்பது கர்த்தர் கொடுத்தது. வீட்டில் உட்காந்து தூங்கி நிற்கிறதுக்கு ஊழியம் இல்லை. புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கர்த்தருடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது தான் தேவ பிள்ளையில் நம்முடைய தலையாய கடமையாயிருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆத்துமாக்களை தேடுங்க, ஊழியத்தில் நன்மையை தேடுங்க. கர்த்தர் நிச்சயமாக கூட இருந்து உங்களை மகிழ்ச்சியாக்குவார். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியான எங்கள் மத்தியில் வந்து உம்முடைய வார்த்தையை நீர் பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவன் தாமே
இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில மகிழ்ச்சியை காணட்டும், சந்தோஷத்தை காணட்டும், ஆனந்தத்தை காணட்டும். ஆண்டவரமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக. குடும்பங்களை கர்த்தர் ஆஸ்வதியும், மனை பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதியும், பிள்ளைகளுடைய படிப்பை கர்த்தர் ஆஸ்வதியும். தேவைகளை சந்தித்து குறைவுகளை கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாக்கி தரும்படி நான் ஜெபிக்கிறேங்க. தாவியமே துதிக்கிறோம். ஆராதனை முழுவதும் இந்த நேரம் வரையிலும் உடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து அந்த பிரசனத்தில் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரை இன்னுமாய் ஆயிரமாய் ஜனங்கள் கூடி நாங்க ஆராதிக்கணும். அதற்கான வழிவாசலை தேவன் திறந்து கொடுப்பீரா. எல்லா மக்களும் ஆவலோடு ஏக்கத்தோடு இருக்காங்க ஆண்டவரை. அதற்கான காரியங்களை செய்ய வேணும் என்று நாங்கள் உடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிறோம் கர்த்தாவே. சீக்கிரத்தில் நல்ல ஒரு முடிவை காண உதவி செய்தோம். இப்பொழுது பார்த்திருக்கிற அந்த இடத்துல நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளை ஆராதிக்கத்தக்கதான தேவன் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒழுங்கரமாய் நாங்கள் ஆராதித்து முடிக்க தேவன் உதவி செய்தோம். தடையெல்லாம் நீக்கி போடுங்க தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம். வாகன வசதிகளை ஏற்படுத்தி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி இந்த காரியத்தை நடத்தி இருக்கிறோம். தேவன் கிருபை தருவாராக. எல்லா மக்களையும் கூட்டி சேர்ப்பாராக. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அடியானை மறைத்து பேசுவதற்காக உங்க நன்றி சொல்லுகிற ஆவியானவரே தொடர்ந்து நடத்தும். இயேசு நாம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கிறிஸ்துவினுடைய அன்யோன்யம் என்று சதா காலங்களிலும் நம் மனைவியரோடு உள்ளதற்கு எல்லா பரிசுத்தவான்களும் இன்னைக்கு நடக்கிற எல்லா ஆராதனையிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.